தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நம் அனைவருக்கும் ஒரு சோகமான நாளாக அமைந்திருக்கிறது. மதிப்புக்குரிய ஐயா நல்லக்கண் அவர்கள் இன்று மரணம் அடைந்திருக்கிறார். உண்மையில் ரொம்ப வருத்தமான நாள் தான் இது. சோகமான நாளாக கண்டிப்பாக அனைவருக்கும் இருக்கும். ஏழை மக்களின் குரலாக ஒலித்து ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களின் குரலாக ஒலித்து பல போராட்டங்களை நடத்தி ஒரு புரட்சிகரமான ஒரு மனிதராக வாழ்ந்து ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து இன்று நம் அனைவரும் விட்டு பிரிந்திருக்கிறார். ரொம்ப ஒரு சோகமான நாள். உண்மையில் இவரை போன்ற ஒரு தலைவர்கள் இருந்ததால் நம்மை போன்ற ஏழை மக்கள் இன்னுமே ஒரு சுதந்திரமாக கொஞ்சமாவது வாழ்ந்துட்டுருக்கோம். இவரை போன்ற தலைவர்கள் இல்லை என்றால் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒதுக்கப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் கண்டிப்பாக இந்த அளவுக்கு நம்ம பேசியிருக்க மாட்டோம். இவரை போன்ற தலைவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், அண்ணா அவர்கள் சமூக அக்கறையுடன் பல போராட்டங்களை நடத்தியவர்கள் தான் நம்ம இன்னைக்கு இங்கே இப்போ பேசிகிட்ருக்கோம். இந்த காலத்து இளைஞர்களுக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன். ரொம்ப ஒரு மோத பழக்கத்தில் ஊறி போயிருக்காங்க இந்த காலத்தில் பெரும்பாலான இளைஞர்கள். நீங்கள்லாம் இவர்கள் நினச்சி பாருங்கள். இவங்களும் உங்களை போல் அந்த காலகட்டத்தில் ஒரு போத கலாச்சாரத்துக்கு அடிமையாக இருந்தாங்க. நமக்கான ஒரு சேவையை, நமக்கான ஒரு திட்டங்களை கொண்டு வந்துட முடியுமா? முக்கியமாக இவர்களின் பங்கு ஒவ்வொரு செயல் திட்டங்களிலும் இருக்கும். காமராஜர்னா கல்வி, தந்தை பெரியார் சமூக நீதி சொன்னார். அண்ணல் அம்பேத்கர்னா ஒதுக்கப்பட்ட மக்களும் வாழ்ந்தவராக சொன்னார். அண்ணா அவர்கள்னா அந்த காலத்தில் இளைஞருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து இளைஞர்களை அந்த காலத்தில் நல்ல வழியை நடத்தினாங்க. இதுபோல் இவர்கள் பங்கு இந்த நாட்டுக்கு ஒவ்வொரு செயல்திட்டங்களே இருக்குது. தயவு செய்து சொல்கிறேன், இந்த நேரத்தில் உங்களுக்கு சொன்னதாக கரெக்டாக இருக்க முடியாது. கொஞ்சமாவது சமூக அக்கறையுடன் செயல்படுங்க. நாட்டு மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சேவை போகாம ஏதாவது நம்ம செய்யணும்னு நினச்சி பாருங்கள். இந்த உடல், இந்த உயிர் இந்த நாட்டை போகும்போது ஏதாவது ஒரு சேவையை செஞ்சுட்டு தான் இந்த உடல்